ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மெரினா மால் தாங்க வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஈசிஆர் ரோட்டில் ஈகாட்டூர் அப்படின்ற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்ற கேம்ஸு அதை பற்றி எல்லாம் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தாங்க இது பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குங்க. இங்கே வந்து எல்லா வகையான ஃபுட்டுமே இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கேஎஃப்சி பர்கர், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பி சிக்கன், அதுக்கப்புறம் ரோல் அது மாதிரி வாங்கியிருந்தோம். பிரியாணி அது மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ என்ன மாதிரி ஃபுட் வேணுமோ அது வந்து சாப்பிட்லாம். பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் க்யூ இருந்துச்சுங்க, நிறைய பேர் இருந்து வாங்கினாங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, சூடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த சார் எங்கே போனாலும் பிரியாணியை வந்து டேஸ்ட் பார்க்க விட மாட்டாருங்க. எல்லா பிரியாணியும் இவருக்கு சாப்பிடணும். நான் வந்து சிக்கன் பர்கர் தாங்க சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து ஃபெலோடா மாதிரி தான் சாப்பிட்டோம். நட்ஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ரூட் இருக்குது, அப்புறம் வெனிலா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரூட் ஃபெலோடா அது மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்திக்கு ஜிகர்தண்டா வேணும்னு கேட்டால் அதை வாங்கி கொடுத்தோம். அது வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் டக் அவுட் வந்து நல்லா மேலே இருந்துச்சுங்க. ஸோ அங்கே தான் போயிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1 hour பேக்கேஜ் வந்து பர் பர்சனுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்குவாங்க, எப்படி ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்களும் கூட போய் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போகிற எல்லாருக்குமே இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் கையில் அதை டேக் மாதிரி பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ ஸ்ட்ரெட்டு, அதுக்கப்புறம் கிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ராம்பலின் அது மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து பலூன்ஸ் மாதிரி அந்த பக்கம் இருந்துச்சுங்க. ஸோ எல்லா கேம்ஸுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அங்கே விளையாடும்போது எங்களுக்கு டைம் போகிறதே தெரியலைங்க. நாங்களும் வந்து சின்ன பிள்ளைங்களாம் மாறிட்டோம் போல இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நடந்துட்டு தான் போகணும், பட் அதில் காலை வச்சாலே இது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இது விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருமே கீழே இருந்தே சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு ஃபுல்லாக பெல்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இது கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக நம்மளோட பாடிக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும், நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே கூட விளையாடலாம். இது பார்த்திங்கன்னா 2 டீம் மாதிரி இருக்கும். 2 டீமும் வந்து மாற்றி விளையாடினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் மட்டும்தான் இதுக்குள்ளே இருந்தேன். எல்லோரும் ஒரு டைம் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். இந்த கேம் விளையாடும்போது கழுத்து எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். உள்ளே பெல்ட்டும் இருக்கும், ஹேங்கரும் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கேமுமே கொஞ்சம் சேஃபாக விளையாடுங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு இதாக ஜம்ப் பண்ணி போயிட்டு அதில் ஜம்ப் பண்ணி இருக்கணும். ஸோ இதுவும் நல்லா தான் இருந்துச்சு விளையாடும்போது. அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பால் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே வந்து அதில் போடணும். கரெக்டாக என்னால் 1 டைம் வந்து அதுக்குள்ளே போட முடிஞ்சதுங்க. சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், நம்ம விழுந்தால் ஏதாவது ஆயிடுமோன்ட்டு. ஆனால் நம்ம ப்ளே பண்ணும்போது நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வச்சுருக்காங்களா ஒன்றுமே தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே அந்த இதில் இருக்க எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு விளையாடும்போது. எல்லாத்துலேயுமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போயிட்டோம்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எரியும் போது அதை கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வெப் அதில் போய் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 சைஸில் வந்து ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து சரியாகவே ஒட்டலை யாருக்குமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரோப் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து ஜம்ப் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பெரிய ஒரு பலூன் மாதிரி இருந்துச்சுங்க. அதில் உள்ளே ஏறி பார்த்தா இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும், நடுவில் சர்க்கிள் இருக்கும், அங்கே பால் இருக்கும். நம்ம அதை வந்து தாண்டி போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 6-7 பிளேஸில் வந்து இந்த மாதிரி பெல்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. சைடில் ஒரு பேக் மாதிரி இருக்கும். நம்ம வந்து பெல்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம இடுப்பில் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பால் எல்லாம் வந்து அதில் ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி கேம். இதுவும் நல்ல ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.